பயிற்சி 7.4 8வது கணக்கு. ஒரு அரைக்கோள வடிவம் பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பழச்சாறு வச்சுருக்காங்க. இந்த பழச்சாறு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றுறாங்க. சரிங்களா? இதில் இருக்கிற பழச்சாத்தை எடுத்து இதில் வந்து ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றும்போது எவ்வளவு சதவீதம் பழச்சாறை வந்து இதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உருளையோட உயரம் நமக்கு கொடுக்கல. ஆனால் ஆரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை உயரத்தை போல் 50% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ R = H + 50% எப்படி எழுதலாம்? 50/100 × Hன்னு எழுதலாம். 50ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கும்போது ஒரு தடவை, இது 2 தடவை. அப்போ R = H + 1 × H/2. இப்போ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2ஆல் பெருக்க போகிறோம். 2 × H/2 × 1 + H = 2H + H / 2. இப்போ இது ரெண்டையும் கூட்டி போடும்போது ஆரோட மதிப்பு 3H/2ன்னு கிடைக்கும். நமக்கு கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரைக்கோள வடிவ பாத்திரம் இருக்கு இல்லையா, இதோட விட்டமும் உருளை வடிவ பாத்திரத்தோட விட்டமும் ரெண்டுமே வந்து சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட விட்டங்கள் ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இதோடைய ஆரங்களும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதோட உருளையோட ஆரம் 3H/2 அப்படின்னா அரைக்கோளத்தோட ஆரமும் நமக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 3H/2 தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன சொல்லலாம்? அரைக்கோளத்தோட கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அரைக்கோளத்தின் கன அளவு, அதோட ஃபார்முலா 2/3πr³. இப்போ 2/3 × இதோடைய ஆரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3H/2. 3H/2 ஹோல் கியூப். சரியா? அப்போ எப்படி வரும்? 2/3π × 3 கியூப் பண்ணால் 3 × 3 × 3 27. அப்போ 27. ஹெச்சை கியூப் பண்ணால் H³ / 2ஓட கியூப் மதிப்பு 2 × 2 × 2 = 8. 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா இது 4 தடவை, இது 9 தடவை. அப்போ நமக்கு இதோட கன அளவு எவ்வளோ கிடைக்கும்? 9/4 π × H³ கிடைக்கும். இதுதான் அரைக்கோளத்தோட கன அளவு. இதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா உருளையோட கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். உருளையோட கன அளவுக்கு ஃபார்முலா πr² × H. π × ஆரோட வேல்யூ என்ன? 3H/2. உருளையின் ஆரம் 3H/2 ஹோல் ஸ்கொயர்டு × H. எப்படி வரும்? π × 3 ஸ்கொயர் பண்ணால் 9, H ஸ்கொயர் பண்ணால் H² / 2 ஸ்கொயர் பண்ணால் 4 × H. இங்கே இருக்க நம்பரை வெளியே எடுத்தோன்னா 9/4 × π H² × H H³. இதை 2வது சமன்பாடாக எடுத்துக்கலாம். உருளையோட கன அளவு 2வது சமன்பாடு. சமன்பாடு 1 2 சமமாக இருப்பதனால நம்ம என்ன பண்ணலாம்? 100% பழச்சாற்றையுமே உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றலாம்.